குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்எல்பி பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரஞ்சித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளுக்கான ஜட்ஜ்மெண்ட் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து சிலபஸ் சேஞ்சுக்கான சப்ஜெக்ட் கிடையாது. எங்கள் பேட்சுக்கான ப்ரமோஷன், எங்கள் பேட்சுக்குன்னு மட்டும் இல்லை, 1995 அப்புறம் ரெக்ரூட் ஆன எல்லா பேட்சுக்கான ப்ரமோஷன் ரிலேட்டடானது அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நியூஸில் வந்ததுனால அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இதில் போடலாம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரிட் நம்பர் வந்து 2009 உள்ள ரிட்டு. அப்பீல் எதுக்கான அப்பீல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 போட்ட காமன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அப்பீல். பர்டிகுலராக சப் இன்ஸ்பெக்டரில் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, யார் சீனியர் அப்படின்றது சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பான கேஸ் இது. ஸோ இது ஜட்ஜ்மெண்ட் எத்தனை பேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 41 பேஜஸ் இருக்குது. ஸோ என்ன வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த 27வது பாயிண்ட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் direct recruitment has to be done to 80% of the vacancies through candidates from open market and 20% of the vacancies under the direct recruitment quota from in-service candidates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And pre-amend Rule 25 provides for fixation of seniority with reference to the rank assigned by the appointing authority in the selection list, meaning thereby only on the basis of marks obtained by each and every individual candidate. ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ரூல் 25ல சொல்லியிருக்கிற மாதிரி 80% ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் எடுங்க, 20% இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்காக ஒதுக்கி அதில் எடுங்க. பட் இந்த சீனியாரிட்டி ரெஃபரன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது நமக்கு அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்போது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய மார்க், டோட்டல் மார்க், இந்த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியில் என்ன ரேங்க் வருதோ அந்த ரேங்க்கில் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் நம்பர் 27ல் சொல்லியிருக்காங்க. 28வது பாயிண்டில் 2017 ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிஓ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 20% ரிசர்வேஷனில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்தவங்க ஓப்பன் கோட்டாவில் வந்தவங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் ப்ரொமோஷன் போயிடுவாங்க. அப்படி போகிற மாதிரி சி லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் 25A இது வந்து ஆர்டிகல் 14, 16, 21க்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வயலேஷனாக இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவை ப்ரொமோஷனில் ஓப்பன் கோட்டாக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறத வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். அதனால் உடனடியாக இந்த கேஸுடைய ரெஸ்பாண்டன்ஸ் ஒரு ஃப்ரெஷ் கிரேடேஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்ஸ் அப்டைன்ட் பை த கேண்டிடேட்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் தே ஹேவ் பீன் ரெக்ரூட்டட் டு த சர்வீஸ். இந்த சர்வீஸுக்கு வர்றதுக்காக அவங்களுக்காக நம்ம எடுத்த மார்க் இருக்குல்ல, அந்த மார்க்கை அடிப்படையாக வச்சு இந்த கிரேடேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இ வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனடியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிரேடேஷன் லிஸ்ட்டு உடனடியாக போடணும். உடனடியானா ஃபஸ்ட் இப்போ நம்ம பாஸ் ஆனதுமே அந்த மார்க் லிஸ்ட் வந்துடும். அந்த மார்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணியே அவங்களுக்கு சீனியாரிட்டி பேசிஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பர்டிகுலராக செலெக்ஷன் ப்ராசஸில் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமில் என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும்னா, ஒரு பேட்சுக்கான இப்போ சப்போஸ் எங்கள் பேட்சுக்கானது இருக்குது அப்படின்னா 60 டேஸ்க்குள்ளே என்னையிலேருந்து 60 நாளைக்குள்ளே அந்த கிரேடேஷன் லிஸ்ட், அதாவது சி லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டை வெளியிடணும் அப்படின்னு ஸ்மால் ஏ சொல்லியிருப்பாங்க. ஸ்மால் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995க்கு முன்னாடி ஆல்ரெடி இப்போ ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்க மாதிரி யாராவது ப்ரொமோஷன் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டு ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ரிவைஸ்டு சீனியாரிட்டி லிஸ்ட் வந்த உடனே அந்த கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆல்ரெடி ப்ரொமோஷன் ஆகிட்டு அடுத்த ரேங்க்குக்கு வரும்போது, அப்போது அந்த ஜூனியர்ஸு அவங்களோட மார்க் அதிகமாக இருந்தால் அடுத்த ரேங்க்குக்கு வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேங்கிங்கில் அந்த ஜூனியர்ஸுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ அரேஞ்ச் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆனவங்க யாரெல்லாம் அடுத்த போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷனுக்கு ஃபிட்டோ உடனடியாக ஒரு நோஷனல் ப்ரொமோஷன், நேம்சேக் ப்ரொமோஷன் ஒன்று கொடுக்கணும். ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீனியாரிட்டி, அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து பலன்களும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணுமா, ஒரே ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணுமா. 100% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் விச் இன்க்ளூட்ஸ் ஒரே காமன் எக்ஸாமினேஷன் வைங்க. அதில் 80% ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்துங்க, 20% வந்து இன் சர்வீஸ்லேருந்து எடுங்க. அவங்களுடைய சீனியாரிட்டி எப்படி தான் இனி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி என்ன மார்க்ஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரேங்க் பேசிஸில் தான் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வித் த எக்ஸாமுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்றது யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் நடத்துறதை பற்றி இங்கே பேசலை. நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எங்கள் பேட்சில் ஆல்ரெடி 20% எல்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க, பட் நாங்கள் இருக்கிறோம். பட் இப்போ இந்த வேலைக்கு வரும்போது உள்ள மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் நாங்களாம் வந்து மார்க் அதிகம். அப்போது
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் கொடுக்குறதெல்லாம் ரைட்டு தான். பட் ஒவ்வொரு ப்ரொமோஷன்லேயும் ரிசர்வேஷன் கொடுத்து ப்ரொமோஷனில் கொண்டு வரக்கூடாது. யார் என்ன மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்களோ ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, உள்ள ட்ரைனிங்கில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி சீனியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். பட் இந்த பாயிண்ட் நம்பர் 27ல் 25th பாயிண்ட்டில் அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்ன மார்க் கொடுக்குறாங்களோ அந்த மார்க் பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஒரு தெளிவுரை வேணும். ஒன்று நம்ம ரெக்ரூட்மெண்ட் டைமில் எழுதின யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கானதா அல்லது லா மார்க்குக்கானதா அப்படின்ற ஒரு தெளிவுரை மட்டும் தேவைப்படுது. அந்த தெளிவுரை கிடைச்சதும் நம்ம ஃபர்தர் அடுத்த வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஜூன் 28, 29 தான் எக்ஸாமுக்கான டேட்டு. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆல் தி பெஸ்ட்.